ரமணருக்கு தன்னோட 16வது வயசுல நான் யார், இறப்புக்கு பின்னாடி இந்த உயிர் எங்கதான் போகுது அப்படின்ற மரண பயம் உண்டாகும் போது அவர் பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, மரணம்னா என்ன அப்படின்ற விடையை தெரிஞ்சுக்க அவர் திருவாசகம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. கூடவே 63 நாயன்மார்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவரு மரணத்தோட விடையை தெரிஞ்சுக்க கையில கிடைச்ச 3 ரூபாவை எடுத்துன்னு மதுரையில இருந்து திண்டிவனம் ட்ரெயின்ல வராரு. அதுக்கப்புறம் மாம்பழப்பட்டுல இருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே வராரு. செப்டம்பர் 1, 1896 வருஷம் அவர் வீட்டை விட்டு கிளம்பி 3வது நாள் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகுறாரு. அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த உடனே ஒரே சந்தோஷம் இருக்கு, ஒரே பூரிப்பு, எல்லா கதவும் ஓப்பனா இருக்கு. அப்பா நான் வந்துட்டேன், என்னை நீயே இனிமே ஆட்கொள்ளு அப்படின்ட்டு அவரோட பயணத்தை திருவண்ணாமலையில ஆரம்பிக்கிறாரு. ஆயிரங்கால் மண்டபத்துல தான் அவர் தங்கி தவத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் ரொம்பவே கத்தி கூச்சலிட்டு அவர் மேல கல்லை தூக்கி போட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றாங்க. இதனால யாருக்கும் தெரியாம